ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது ஜஸ்ட்டு வந்து லைட்டர். நம்ம கேஸ்க்கு லைட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் இது. இது கொஞ்சம் இது யூஎஸ்பி யூஸ் பண்ணி நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஈவன் கேண்டில்ஸு எது வேணால் நம்ம வந்து இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்றிக்கலாம். இது ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 லைட்ஸ் வந்து கம்மியாக 4 லைட்ஸ் இருக்கும். இதில் கம்மியாக லைட்ஸ் கம்மியாக சார்ஜ் இல்லை அப்படின்னு சார்ஜிங் பாயிண்ட் காமிக்கிறதுக்காக தான் அந்த லைட்ஸு. இதில் யூஎஸ்பி அந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து ஆனு, இது ஆஃபு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மேலே இப்படி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். ஸோ இதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து கேஸில் வச்சு அந்த ஸ்டவ்வில் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் இல்லை, ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து எடுத்தோன்னா இதை வந்து அங்கே வந்து ஃபயர் ஆகிடும். ஸ்டவ் வந்து ஆன் ஆகிரும். இதே மாதிரி நம்ம இங்கே ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சார்ஜ் வந்து குறையாமல் இருக்கும். இல்லைனா ஆன்லேயே இருக்கும், அந்த லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க முன்னாடி இது கொடுக்க வேணாம், இது ரொம்ப ஸ்பார்க் இருக்கும். ஸோ குழந்தைங்கிட்ட கொடுக்க வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது பெண்ட் பண்ணாலும் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பெண்டும் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம், பெண்டும் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏற்றிக்கலாம். சார்ஜ் இல்லைனா இது ஒர்க் ஆகாது. சார்ஜ் இல்லைனா இது ஃபுல் லைட்ஸும் ஆஃபில் இருக்கும். சார்ஜ் ஏறிட்ட அப்புறம் 4 லைட்ஸும் ஆனில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு போடலாமேன்ட்டு போட்டேன். இது வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, நல்லாவே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.